ஹமாஸ் மிகப்பெரிய ரவுடி குழு. கொள்ளையடிப்பது, ஆட்களை கொலை செய்வது, கடத்தல் செய்வது. காசாவுடைய ஹமாஸ் அமைப்பும் மீண்டும் போரை நடத்தியிருக்காங்க. உயிர் சேதங்கள் நடந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. கிட்டத்தட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டு இதுவரை நூற்றுக்கணக்கான பேர் ஹமாஸால் கொல்லப்பட்டிருக்கிறார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. எப்படி ஹமாஸால கொல்லப்பட்டாங்கன்னா, கோடிக்கணக்கான பணங்களை அவர்களுக்கு கொடுத்து, ஆயுதங்களையும் கொடுத்து, இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க போர் செய்யுங்க. எல்லாமே குண்டு போட்டா, பங்கர் பஸ்டர் போட்டா, GBU 57 போட்டா, ஏர் ஸ்ட்ரைக் F-35, F-16, F-15, F-52, GBU 57 எல்லாத்தையும் வச்சு தாக்குதல் நடந்தா. யாரை கொலை செஞ்சா? அப்பாவிகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள். 35-40 பேர் தற்கொலை செஞ்ச சூசைட் அட்டாக். ஹமாஸ் ராணுவ பிரிவு அல் கசாம் என்ன சொல்லியிருக்கு? இதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. 70,000 அப்பாவி மக்கள் டெஸ்ட்ராய்ட். அந்த மண்ணிலிருந்து அவர்கள் அழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டாங்க. இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்ரேலிய மக்கள் ஹோஸ்டேஜ் சர்ச்சில் டெல் அவீவ்ல சொல்றான், பீஸ் பீஸ் பீஸ், அமைதி அமைதி அமைதி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நிம்மதி இல்லாம இருந்திருக்கிறாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். கோபி சார். சார், அமெரிக்கா அந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியது அண்மையில எகிப்துல. ஆனாலும் தொடர்ந்து அவருடைய பேச்சுவார்த்தைக்கும் மீறி இஸ்ரேலும் காசாவுடைய ஹமாஸ் அமைப்பும் மீண்டும் போரை நடத்தியிருக்காங்க. உயிர் சேதங்கள் நடந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஏன் ட்ரம்புடைய பேச்சு எடுபடவில்லையா? என்ன நடந்தது சார்? இதுல ரொம்ப முக்கியம், இதுவரைக்கும் போர் செஞ்சு மக்களை கொலை செஞ்சது யாரு? ஒரு ஜெனோசைட், எத்னிக் கிளீன்சிங் பண்ணது இஸ்ரேல். 70,000 அப்பாவி மக்கள் had been destroyed, annihilated from their own territory. அந்த மண்ணிலிருந்து அவர்கள் அழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 20 நாடுகள் பாகிஸ்தான், ஈஜிப்ட்ல கூடினாங்க. அக்ஷராம் அந்த பகுதியில் கூடி ஒரு டிசிஷன் பண்ணி ஒரு சீஸ் ஃபயர் எடுத்தாச்சு. இப்ப அந்த சீஸ் ஃபயர்ல என்ன முடிவு எடுத்தாங்க? 21 பாயிண்ட் போட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணணும். அதுல முக்கியம் என்ன தெரியுமா? டிஸ் ஆர்ம், லே டவுன், ஆயுதங்கள் கீழே வைக்கணும், இறந்த உடல்களை ஒப்படைக்கணும். மொத்தம் எத்தனை? 48 உடல்கள்ல 28 பாடி இறந்துட்டாங்க. 20 பேரை அலைவா வெளிவிட்டாச்சு. எல்லை கோட்டுக்கு அப்பால் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பக்கம் IDF ரிவோக். அப்புறமா ரஃபா எல்லை, எகிப்துக்கும் இதற்கும் இடையில ரஃபா எல்லையிலிருந்து உள்ளிருந்து ட்ரக்ஸ்ல வாகனங்கள்ல அதிகமாக உணவுப் பொருட்களும் மருந்துகளும் உள்ள வரணும். இதெல்லாம் அங்க முக்கியமான அக்ரிமெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் டு பி, அடுத்த மறு உருவாக்கத்திற்கு அமெரிக்காவை ஃபண்ட் பண்றது சவுதி அரேபியா, குவைத், கத்தர், ஈஜிப்ட் போன்ற நாடுகள் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கோலியேஷன் டீம் ஃபார்ம் பண்ணணும். அதுல ஸ்டெபிலிட்டி, கவர்னன்ஸ், மற்ற வேலைகள்லாம் செய்யணும்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அதுதான் போகுது. இப்ப நீங்க கேட்டது உள்ள என்ன மறுபடியும் சண்டைங்கிறீங்க. நீங்க கேட்டதுதான் சண்டை. இதுவரை நடந்தது இஸ்ரேலுக்கும் யாருக்கும்? ஹமாஸுக்கும். இப்போது ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லிட்டார். அதற்கு நேற்று மாலை பேட்டி கொடுத்த CNN அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இட் டசன்ட் கேர் அபவுட் இட்ஸ், இதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே பல குழுக்கள் இருக்கிறாங்க. துருக்கியிலிருந்து வந்த ஒரு குழு ஒன்று இருக்கு. அவர்கள் ஹமாஸுக்கு எதிரானவர்கள். அஸ்ஸஹாபாப் என்று தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு மிகப்பெரிய ரவுடி குழு. கொள்ளையடிப்பது, ஆட்களை கொலை செய்வது, கடத்தல் செய்வது. ஹமாஸ் அந்த 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 லேண்டை கம்ப்ளீட்டா பாதுகாப்பு பண்றதுக்கு எங்களுக்கு ஆயுதம் வேணும்னு சொன்னாங்க. அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஆரம்பத்துல சுயாதீனத்திற்காகத்தான் இந்த குழுக்கெல்லாம் போராடினாங்க. இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? யூத ராணுவம், மொசாத், சின்பெட் போன்ற உளவு அமைப்புகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை அவர்களுக்கு கொடுத்து, ஆயுதங்களையும் கொடுத்து, ஹமாஸுக்கு எதிராக நீங்க போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உசுப்பு ஏற்படுத்தி உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னா, they have been lot of the apprehension situation is going on. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, போர் நின்ன போறோம், இன்னைக்கு அமைதி இல்லையே. கிட்டத்தட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டு இதுவரை நூற்றுக்கணக்கான பேர் ஹமாஸால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எப்படி ஹமாஸால கொல்லப்பட்டாங்கன்னா, எப்படி 12 நாள் போரில் ஈரான் பல உளவாளிகளை பிடித்ததோ அதே போன்று இன்றைக்கு ஹமாஸ்
இஸ்ரேல் உளவாளிகளை, அல் சஹாபா போன்றவைகள் ஏராளமான குழுக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்புகள் இருக்கிறாங்க. அதை தாண்டி இஸ்ரேலுடைய பிராக்சியாக செயல்படுகிற உளவு அமைப்புகள் அவங்க தான் காட்டி கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து ஏராளமான ஹமாஸ் தலைவர்கள், அதாவது தைபை காட்டி கொடுத்தார்கள், இன்னும் பல தலைவர்களை காட்டி கொடுத்தவர்கள் அவங்கதான். இப்ப அவங்கள காலி பண்ணாதான் அமைதி வரும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு ஹமாஸ் வேகமா பண்றாங்க. இது பிடிக்காம சத்தம் போடுறான் உலகத்துல உள்ள நாடெல்லாம். என்ன சத்தம் போடுறான்? ஐயோ ஹமாஸ் வந்தோன்னா வன்முறை அல்லது, தேசத்தில் அமைதி ஏற்படுத்தணும். 81-90% வீடு அழிஞ்சு போச்சு, சாப்பாடு இல்ல, இந்த ஸ்டார்வேஷன் எல்லாமே இருக்கிறது. அப்படினால அந்த பகுதியில் அமைதி ஏற்படுத்துவதற்கான முழு பொறுப்பையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். CNN அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு? எங்களுடைய பிரச்சனை வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் சொன்னா மறுபடியும் அவன் படையெடுத்துருவான், அவர் என்ன வேணாலும் பேசுவார். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். நான் சொன்னா கிரஷ் பண்ணிடுவான், அதனால மரியாதையா ஒழுங்கா என்ன செய், பணத்தை ஒப்படை. 400 மேனியும் பொழுது வண்ணமா ட்ரம்ப் பேசினிருக்காரு. என்ன பேசணும்னு தெரியாது. காலைல 7 மணி காப்பி குடிச்சிட்டு ஒன்று பேசுவாரு, 11:30 ஒன்று பேசுவாரு, எது வேணாலும் பேசுவார். அப்படி ஒரு சூழ்நிலையில ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு அல்ல, ஹமாஸுடைய ராணுவ பிரிவு அல் கசாம் என்ன சொல்லியிருக்கு? நாங்க ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து பாடியை தேடுறோம். பாடியை அடக்கம் பண்ணது இப்ப இல்ல சார், 2 வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதை தேடுறது அவ்வளவு கஷ்டம். அதனால அதுக்கு மேல ஏராளமான ரப்பிஷ் இருக்குது, கற்கள் எல்லாம். அதை எடுக்கிறதுக்கு ஒரு இட் வுட் பி வி நீடட் ஃபார் தீஸ் வெரி ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 தகுதியான எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அப்படின்னா இப்போ என்ன செய்றாங்க? துருக்கி 80 பேர் கொண்ட படையை அனுப்பி ஹமாஸோடு சேர்ந்து அமெரிக்காவுடைய நாலேஜோட இப்ப இந்த பணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, இறந்து போனவர்களை. இப்ப அதை கொடுக்கலன்னா நாங்க மறுபடியும் போர் செய்வோம்னு இஸ்ரேல் கட் சொல்றது. இதுதான் நிலைமை. நேத்து மார்க்கெட் எப்படிலாம் இருக்குன்னு நான் பார்த்தேன். கொக்கோ கோலாலாம் வச்சு ரொம்ப பிரபலமா வியாபாரம் நடக்குது. எனக்கு ஐ வாஸ் ஷாக்டு, எப்படி இது சாத்தியம்னு. மக்கள் போறாங்க, ஹமாஸ் உறுப்பினர்கள் நின்று போலீஸ் மாதிரி நடக்கிறாங்க, பாதுகாப்புலாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேலுடைய பென்கேவிர் தீவிரவாத அமைச்சர், பெசலில் சுமோட்ரிஸ், இஸ்ரேல் கர்ட்ஸ் பெஞ்சமின், இவங்க 4 பேரும் எப்படியாவது இந்த இதை குலைச்சி வந்தா தான் நாம ஆட்சியில நிக்க முடியும் அப்படின்னு குழப்புறாங்க. ஆனா பழைய கதை இனி நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா 20 நாடுகள், உலகத்துல பெரிய நாடுகள், அது மாதிரி நேட்டோ நாடுகளான பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அல்பேனியா, கனடா, இன்க்ளூடிங் மத்திய கிழக்கில் உள்ள சவுதி, எல்லா நாடுகளும் they were participated. The agreement had been signed. அதை ஃபோக்கஸ் பண்ணி இனி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணவே முடியாது. இப்போ ஸ்டெபிலிட்டியும் செட்டினிட்டியும் அங்கே உருவாக வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுடைய ஆசை. அதான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஹமாஸ்க்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு சார். நீங்க வந்து இந்த போரை நிப்பாட்டணும்னா, இந்த தாக்குதலை நிப்பாட்டனா, காசாவுடைய அனைத்து வீதிகளிலும் வந்து இஸ்ரேலுடைய ராணுவத்தை நான் போக வைப்பேன் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அது இப்ப சொல்லியிருந்தேன். நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், அவர் CNN பேட்டி கொடுக்கும்போது நீங்க ரொம்ப வேகமா நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்லை நாங்க அப்படி கண்ணை காட்டினா டக்குன்னு உள்ள போயிருன்னு. ஒரு கேள்வியை நான் அமெரிக்காவுக்கு கேட்கிறேன், திரு கோபி, 2 வருஷமா நீ என்னையா பண்ணா? ஒரு கேள்வி வரும்ல, ஐயா உனக்கு 2 வருஷம் கொடுத்தாச்சு, உலகத்திலே பெரிய ஆர்மி யாரு? இஸ்ரேல். உன்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏரோ இது, அது மட்டும் இல்லாம ஏராளமான சிஸ்டங்கள் இருந்துச்சு. எல்லாமே குண்டு போட்டா, பங்கர் பஸ்டர் போட்டா, GBU 57 போட்டா, ஏர் ஸ்ட்ரைக் F-35, F-16, F-15, F-52, GBU 57 எல்லாத்தையும் வச்சு தாக்குதல் நடந்தா. மெர்கோவா வெர்ஷன் 60,000க்கும் மேற்பட்ட படைகள், கிடன்சார் 1, கிடன்சார் 2. வாட் ஹேப்பன்? ஒன்னும் நடக்கல. 70,000 மக்களை கொலை செஞ்சா. யாரை கொலை செஞ்சா? அப்பாவிகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள். நான் சொல்ல இன்டர்நேஷனல் மானிட்டர் கமிட்டி, CJ என்ன சொல்றது? இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் ஃபார் ரைட். அவங்க என்ன சொல்றாங்க? நீ ஒரு எத்னிசிட்டி கொலை செய்யறான்னு. ஸ்பெயின் அதிபர் நேத்து என்ன சொல்றாரு? இவன் தப்பிடக்கூடாது, பெஞ்சமின் நெத்தன்யாகு தப்பிடக்கூடாது, கவனமாக அவரை சட்டத்தின் முன் நிறுத்தணுங்கிறாங்க. 2 வருஷம் தாக்கு பிடித்தோம், ஒன்னால வெற்றி கொள்ள முடியலையே சார். அமெரிக்க அதிபர் சொல்றாரு, மறுபடியும் உள்ள போனீங்கன்னா நீங்க எப்படி வெற்றி கொள்வீங்க? கிட்டத்தட்ட 18,000 IDF வீரர்கள் இறந்து போயிட்டாங்க சார். இஸ்ரேல் எப்பவுமே பொய் தான் அவங்க வாழ்க்கை. 18,000ற்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு more than 50,000 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க நாட்டுல. 35-40 பேர் தற்கொலை செஞ்ச சூசைட் அட்டாக் பிகாஸ் ஆஃப் டியூ டு ரீஹபிலிட்டேஷன் ஒர்க். இதெல்லாம் அங்க பாக்குறேன், ஷோவிங் தட் வெரி கிளியர். இதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்ட உண்மைகள். அப்ப இது 2 வருஷமா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் போயிட்டு, இஸ்ரேலுடைய பொருளாதாரம் போயிட்டு. மக்கள் என்ன சொல்றான்? மக்கள் நீங்க அப்படி ஜெயிக்கணும்னா இஸ்ரேலுடைய மக்கள் வந்து போர் செய்ய ஆரம்பிப்பல. இஸ்ரேலுடைய மக்கள் வந்து ஹோஸ்டேஜ் சர்ச்சில் டெல் அவீவ்ல சொல்றான், பீஸ் பீஸ் பீஸ், அமைதி அமைதி அமைதி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நிம்மதி இல்லாம இருந்திருக்கிறாங்க.
இவருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காது. ஏன்னா பெசலேல் சுமோட்ரிச், பென்கேவிர் போன்றவங்க அங்க தாக்குனாதான் உனக்கு ஆதரவு தருவேன்னு சொல்றாங்க. அது ஒரு கோலியேஷன் அமைப்பட அரசு. அதை நான் கொடுக்கலன்னா ஆட்சி கவிடும். தான் எப்படியாவது தன் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள், தன் மீது இருக்கக்கூடிய சிக்கல்கள், உள்நாட்டு வழக்குகள், சர்வதேச வழக்குகளை சந்திக்கணும்னா ஆட்சியில தொடரணும். அதுக்கு ஒரே வழி மக்களை திட்டம் பண்ணணும். பாத்தீங்களா, தனியா போயிட்டேன்னு சொன்னா நம்மளை அடிப்பாங்கன்னு சொல்லி நிச்சயமாக ஸ்பெயின் அதிபர் சொல்லியிருக்கிறார். அது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், அங்கு ஒரு தனி 2 ஸ்டேட் சொல்யூஷன்ல பலஸ்தீன் உருவானால்தான் இஸ்ரேலும் பாதுகாப்பாக இருக்கும், அந்த நாடும் பாதுகாப்பாக இருக்கும், ஒட்டுமொத்த மத்திய கிழக்கே பாதுகாப்பு. சார், அதே போல அண்மையில ட்ரம்ப் கொடுத்த பேட்டியில வந்து ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்காது அப்படின்ற போல மோடி என்கிட்ட வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்காரு அப்படின்ற போல பேசியிருந்தாரு. இதற்கு வந்து இந்தியா ஒரு மறைமுகமான பதிலடி, தேச நலனை மீறி நாங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்ற போல அவருக்கு ஒரு மறைமுகமா பதிலடி கொடுத்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஷ்ய அதிபர் புத்தினை வந்து ட்ரம்ப் வந்து 2வது முறையா சந்திக்க போவதா சொல்லப்படுது. என்ன சார் காரணம்? போர் முடிவுக்கு எட்டப்படுமா? 2 அருமையான வேலை. இன்னைக்கு காலையில கிடைச்ச செய்தி, புடாபெஸ்ட் ஹங்கேரி, ஆமா, புடாபெஸ்ட் ஹங்கேரி நாங்க மீட் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஏற்கனவே அட்லாண்டாவில் மீட் பண்ணிட்டாரு. தேர் இன்வைட்டட் புட்டினும் போனாரு அமெரிக்காவுக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசம் முன்னாடி. அவர் புட்டின் எப்படின்னா பெரிய அறிவாளி. இவரை மாதிரி லூஸ் டாக் விட மாட்டார். அவர் 5 பேரை பார்த்தா லூஸ் டாக்னா அவர் லூஸ் இல்ல, நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவர் உயர்ந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட். லூஸ் டாக் விட மாட்டார். வாயில அந்த உளறல் கிடையாது. அவர் வந்து ஒபாமாவோடு சந்திச்சிருக்கிறார், அமெரிக்கா பிரசிடென்ட். ஜூனியர் புஷ்ஷை சந்திச்சிருக்கிறார், ஜோ பிடனை சந்திச்சிருக்கிறார், டொனால்ட் ட்ரம்ப் சந்திருக்கிறார், பில் கிளின்டனை சந்திச்சிருக்கிறார். இந்த 5 பேர் ஆட்சியில இருக்கும் போதும் யார் இருந்திருக்கிறா? புட்டின் இருந்திருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய ஆள் அவரு, சரியா? அமெரிக்காவை விட வல்லமையான ஆயுதங்கள் அவர்கிட்ட உண்டு. இன்னைக்கு உக்ரைன், அசர்பைஜான், ஆர்மேனியா, உஸ்பெகிஸ்தான் எல்லாமே பிரிந்து போன நாடுகள் தான். 1991 கர்பச்சேவுடைய அரசாங்கம் ஒரு புதிய நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது அங்கிருந்து பிரிந்ததுதான் அசர்பைஜான், ஆர்மேனியா, லித்துவேனியா, உஸ்பெகிஸ்தான் எல்லா நாடுகளும் அங்கிருந்து பிரிந்தா. அதுல இருந்து தான் உக்ரைன் பிரிந்துச்சு. இப்ப அவங்க அங்க 2 ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டாங்க. யார் எடுத்துக்கிட்டா? இவங்க யாரு? நம்ம ரஷ்யாவுடைய தாக்குதல் கொடூரமாக இருக்கு. ட்ரோன் தாக்குதல்கள்ல ரஷ்யாவுக்கு இந்த வெற்றியை கொடுத்ததே ஷாஹின் 121. இது முழுக்க ஒரு சூசைடு ட்ரோன். இதை அதிக டெக்னாலஜி செஞ்சது யாரு? ஈரான் தான். அவங்க தான் சப்ளை பண்ணாங்க. இப்ப ரஷ்யா, ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான போரை நடத்தி வெற்றி கண்டிருக்காங்க. இந்தியா என்ன சொல்லிட்டாங்க? நாங்க ஒரு சாவரின் நேஷன், யார்கிட்ட ஆயில் வாங்குறது, யாரை பர்ச்சேஸ் பண்றதுன்னு we have a right to purchase, நீங்க வரக்கூடாது சொல்லிட்டாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு 18 லட்சம் 2 மில்லியன் நியர் அபவுட் சரக்கு வந்துகிட்டு இருக்கு. உலக மார்க்கெட்டு இன்னைக்கு $90, $87, $100னா நாம $60 கம்மியா தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அந்த பணம் அவர்களுக்கு உக்ரைனுக்கு எதிராக போரிட தூண்டுகிறது என்று சொன்னாங்க. அது தூண்டுது இல்ல, உலகம் முழுவதும் ஆயுதத்தை கொடுத்து மக்களை அழிப்பதற்குத்தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம், பலஸ்தீனத்தில் 2 லட்சம் பேர் அழிஞ்சிருக்கிறாங்க. அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்கலன்னா அந்த போர் நடந்திருக்காது. அப்ப இந்தியா யாருக்கும் ஆயுதங்கள் கொடுக்கறது இல்ல. நம்ம அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு சாவரின் நேஷன், நாம பர்ச்சேஸ் பண்றோம். இன்னைக்கு நமக்கு பல லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. 30-40 லட்சம் கோடி நமக்கு லாபம் வந்துடும். கண்டிப்பா. ஏன்னா மார்க்கெட்ல $100, நம்ம இன்னைக்கு 101 ரூபாய்க்கு இன்னைக்கு சென்னையில பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம் சார். அதுக்கு காரணம் ரஷ்யாவுடைய இதுதான். அது மட்டும் இல்லாம நாம வந்து டாலரா கொடுக்கல. அந்த டாலருடைய கட்டமைப்பு எனக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு காலையில கூட அந்த செய்தி, பெரிய செய்தி இருக்கு, மத்த நாள் பேசுவோம். நாம டாலரா கொடுக்குறாம இந்தியாவோட ஃபண்டை கொடுக்குறோம். இந்தியாவுல இருக்கக்கூடிய 500 ரூபாய் தாளை கொடுத்துதான் என்ன செய்யறோம்? ரஷ்யாவில இருந்து வாங்குறோம். இது ஏராளமான கோடி பணங்கள் அங்க கிடக்கு. எங்க கிடக்குது? இன்டர்நேஷனல் வங்கியில கிடக்கு. அதுதான் அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்துகிறது. நாம இந்தியா, நீங்க சொன்னீங்களா ஒரு வார்த்தை, சாதுரியமான ரகசியமான பதிலை சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா நாங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா ஒன்னும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துது. அதே போல வந்து இந்த போரை, ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாற்றுறதுக்காக தான் நமக்கு வரிகள்லாம் அமெரிக்கா போட்டுச்சு. இப்போ வந்து பிரிக்ஸ் நாடு கட்ட, அதாவது ரஷ்யா கட்ட வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்துது அமெரிக்கா. தற்போது போர் நிறுத்தப்பட்டால் மீண்டும் அந்த வரி, நம்ம மீது போட்ட அந்த லே ஆஃப் முறைகள், அந்த விசா கட்டணம் அதெல்லாம் வந்து குறைக்கப்படுமா, பின்வாங்கப்படுமா சார்? இது அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு இந்திய தொழிலாளர்கள், இந்தியாவுடைய டெக்னோக்ராட்ஸ், இந்தியாவுடைய டாக்டர்ஸ், இந்தியாவுடைய செவிலியர்கள், இந்தியாவுடைய ஐடி எம்ப்ளாயிஸுடைய முயற்சி பெருமையானது சார். $4000 நம்ம ஆள் வேலை செய்வோம் சார். 12 மணி நேரம். அவன் $12,000 $15,000 வாங்கிட்டு 8 மணி நேரத்துக்கு வேலை செய்ய மாட்டான்.
நம்முடைய அறிவு வேற, நம்முடைய டெக்னோகிராட்ஸ் வேற. அது அமெரிக்கா புரிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு 2 பேருக்கும் இடைமதிப்பு $143 பில்லியன். நாம $87 பண்றோம். ஆனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் அமெரிக்கா தொடர முடியாது. நான் டீடைல்ஸ் அப்புறம் சொல்றேன், என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் போகுதுன்னு. அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை. அந்த சந்தையில டைரி ஃபார்மும் மாடிஃபைடு ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு சீட்ஸும் கொண்டு வர்றதுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அதை வெளியே சொல்ல முடியாது. என்னுடைய பொருளை ஒரு நாட்டுல வில்லுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் தான் ரஷ்யாவோடு நீங்கள் ஆயில பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இந்தியா ரொம்ப ஹோல்டா இருக்கு. ஜெய்சங்கர் ரொம்ப தெரிமுறையா இருக்கிறாரு. ரஷ்யாவோடு இந்தியாவுக்கு ஒரு இணக்கமான சூழல் போகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரத்தில் சீனாவும் இந்தியாவும் கூட ராஜ்ய ரீதியாக நெருங்கி இருக்கிறார்கள். ஆக அமெரிக்கா இந்த வேவர்னு சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை, ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், அது தொடர முடியாது. எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், நல்ல அறிவாளின்னு வேற எகிப்துல பேசியிருக்காரு. யாரு? நம்ம மோடியை யார் பேசியிருக்கா? ட்ரம்ப் பேசியிருக்காரு. அதான் சொன்னேன், காலையில 7 மணிக்கு ஒண்ணு பேசுவாரு, மதியானம் லஞ்சில 11 மணிக்கு டீ குடிக்கும் போது ஒண்ணு, மாலை வடை சாப்பிடும் போது ஒண்ணு, நைட்டு சாப்பிட்ட போது ஒண்ணு, படுக்கும் போது ஒண்ணு பேசுவார். அவர் ஒரு விதமான மேன் ஆஃப் மாக். ஒரு என்ன சொல்றது, அவர் மாதிரி ஆள், அவர் ஒரு மாதிரி பரிகாசமான ஆள். அமெரிக்காவே நல்லா புரிஞ்சிருக்காங்க. சார், இந்த கூட்டத்துல இவ்வளவு சீரியஸா இருக்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறுத்திடுறேன். இந்த சீரியஸான டைம்ல எப்படி பேசுறேன் சார்? பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இங்கிலாந்தினுடைய பெண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு கேட்டு பெரிய பிரச்சனை. அவர் சிகரெட் குடிச்சானா ஒளிஞ்சு போனான்னா இவர் சொல்றாரு, நீ ரொம்ப அழகா இருக்கே. அது இப்ப உலகத்துல பெரிய சர்ச்சையாயிடுச்சு. மற்ற தலைவர்கள்லாம் உலக தலைவன் எப்படி இருக்கணும்? கண்ணியத்தோடு இருக்கணும். ஒரு பெண் அழகா இருந்தா அவர்கிட்ட போய் தனியே போய் பேரம் பேசுவா. அது உனக்கும் அவளுக்குள்ள விஷயம். எல்லாருக்கும் முன்னாடி போய் இந்த பெண் அழகுன்னு சொல்லி நீங்க உலகத்துல சர்ச்சையாயிட்டுனா அமெரிக்க அதிபருடைய பாலிசி வே ஆஃப் டாக் எப்படிங்கிறத நீங்க. ஓகே. மிக்க நன்றி சார், நேரில் பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. ரொம்ப நன்றி கோபி சார்.